Praise the Lord. Thank you, Jesus. ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரம். இந்த இடத்துல ஆபிரகாம் யுத்தம் செய்தான். ஆமாம், ஆபிரகாம் யுத்தம் செய்து ராஜாக்களின் சேனைகளை முறியடித்ததை வேதம் சொல்லுகிறது. அந்த யுத்தத்தை எப்படி செய்தான்? அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா நமக்கு உண்டாயிருக்குதான். நம்ம ஏதாவது யுத்தம் பண்ணிக்கிறோமா? யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தத்தை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு உண்டாயிருக்கு. ஆபிரகாம் கிறிஸ்து இயேசுவை எப்படி வெளிப்படுத்தினான? ஒரு பழுதற்ற பலியின் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். அந்த பழுதற்ற பலிதான் புதிய ஏற்பாட்டுல உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி. அதனால ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் புதிய ஏற்பாட்டுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆபிரகாம் அவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்து ராஜாக்களின் சேனைகளை முறியடித்தது போல நீங்களும் நானும் செய்ய முடியும் என்பதுதான் வேத சத்தியம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீவின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தி பள்ளத்தாக்கிலே ஏலாவின் ராஜாவாகிய கெத்ராகே மேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் தினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோலோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணார்கள். அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சோதோம் கொமோரால இருக்கிற எல்லாருடைய பொருட்களை அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அங்கதான் பாருங்க, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். ஆமா, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அந்த சோதோமில குடியிருந்தபடியால் அப்பொழுது அவர்கள் சோதோம் கொமோராவில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இவன் ஆபிராம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன்.
நீ ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன். உனக்கு சகோதரனுடைய குமாரன், உன் சகோதரனுடைய குமாரன் ஒருத்தன் இருக்கான். அவன் சோதோம்ல குடியிருக்கிறான். அவனையும் அவன் பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுறாங்க. உங்க ஆபிரகாமுடைய சகோதரத்தை சொல்ல, உங்க இயேசு ஏற்றுக்கொண்ட உங்க சகோதரனுடைய பொருளை அபகரிச்சு போயிட்டான். இப்போ ஆபிரகாம் ஸ்தானத்துல நீங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்க, திருவிருந்துல பங்கெடுத்திருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ஆண்டவராக இயேசு சத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்க. இப்போ உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அவனையும் அவனுடைய பொருட்களையும் கொள்ளை எடுத்து கொண்டு போகும்போது நீங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கலாமா? இந்த ஆபிரகாம் வேடிக்கை பார்க்கவில்லை. அவன் எப்படினா போட்டோம், எக்கேடு கட்டினா போட்டோன்னு சொல்லி அமைதியா இருக்கவில்லை. என்ன செய்யறான் பாரு, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் ஏமோருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, நீதான் புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அது நிழல், நீ பொருள். ஆட்டுக்குட்டி நிழல். பழைய ஏற்பாட்டுல ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். அவ்வளவுதான் ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை ஆயிட்டான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டானுக்குது. அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி மூலமா உடன்படிக்கை செய்தது ஆபிரகாம். இப்ப நீ அந்த ஆட்டுக்குட்டி யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, ஆண்டவராக இயேசு ரத்தத்தின் மூலமா. இயேசுதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுல. அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து, நீ புதிய ஏற்பாட்டு ஆபிரகாமா இருக்கிற. உன் சகோதரி சிறையாக பிடிக்கப்பட்டு போகும்போது நீ உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறியா? உன் சகோதரன் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம், நீ புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம், நீ புதிய ஏற்பாட்டு இசவேல், புதிய ஏற்பாட்டு ஆபிரகாம். உன் சகோதரன், உன் சகோதரி, உன் தாயி, உன் தகப்பன் சிறையாக கொண்டு போகப்படும் போது, பாப சிறை, சாப சிறை, மரண சிறை, தத்து சிறை, பாதா சிறை, பிசாசு சிறைப்படுத்துறவன் சிறையா கொண்டு போய் வேடிக்கை பாக்குறியா? இல்ல ஆபிரகாம போல ஒரு பைதற்ற பலியை கொடுத்து காப்பாத்துறியா? தேவனோடு உடன்படிக்கை செய்தவன் தேவ உதவியோடு கூட போறாயா அந்த ராஜாக்களை முறியடிக்கிறதுக்கு, அந்த லோத்தை கொண்டு வர்றதுக்கு. ராஜா எத்தனை ராஜா? 5 ராஜா 4 ராஜான்ற அந்த சேனையே முறியடிச்சான்னு போடுக்குது. இயேசு உனக்குள்ள இருந்தா எந்த ராஜாவும் சேனை அடிக்கலாம். உலகத்தின் ராஜாக்கள், உலகத்தின் அதிபதிகள். இயேசு ராஜா வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவராஜா. நீ அவர் ராஜாதி ராஜா, நீ ராஜா. உன்னை ராஜாக்களும் ஆசாரியமா வெளிப்பட்டு ஒன்னார்ல அவர் நம்ம இடத்துல அன்பு கொண்டு நம்முடைய ரத்தத்தினால நம்மள பாவங்கள கழுவி நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியமா வச்சுக்கிறாராம். இவ்வளவு பெரிய ஆளுங்க இன்னைக்கு புதிய ஏற்பாடு. ஆபிரகாமை விட பெரிய ஆளு. சிறியல் வயிற்றுல பிறந்த யோவான் ஸ்நானகால் பிரிவில் அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா அந்த கிறிஸ்துவை வைத்துக் கொண்டு சிறைப்பட்டவர்களை நீ விடுதலையாக்கலாம். உங்க குடும்பத்தில் யாராவது சிறைப்பட்டு இருக்கிறாங்களா? சிறைப்படுத்துகிறான் பிசாசு. பாப சிறை, சாப சிறை, மரண சிறை, தத்து சிறை, பாதாள சிறை, என்னடோ சிறைப்பட்டும் போது ஒரு பைதற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து
சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கணும். இயேசு சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி. போட்டுக்குதா இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பாரு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். அப்போ சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குறார் இயேசு. கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு மேல இருக்கிறார். நீ இயேசு ஏற்றுக்கொண்டா உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இயேசு இருக்கிறதுனால உனக்குள்ளே இயேசு. இயேசுனா வெத்திய இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது உனக்குள்ள. நீ ஆதாமுக்குள்ள இல்ல, பாவம் செய்து தேவ மகிமேற்று போயில்ல, பாவத்துல மரணத்துல இல்ல. கிறிஸ்து உனக்குள்ள இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய அப்பத்தை ஜீவ சரித்தை புசித்து இருக்கிற அவர் சரீரம் அவர் ரத்தம் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவமே உள்ளகுது. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்குள்ள பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற தேவன் தனக்கு உலகத்துக்கு. கிறிஸ்துவ நீ தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்த்தருடைய ஆவி உண்மையா இருக்கிறாரு. யாராவது சிறைப்பட்டு போயதா வேட்டிக்கு பார்க்காத. ஆமா, இயேசு சிறைப்பட்டவங்களை விடுதலை ஆகணும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துறாரு பாரு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தனக்கு உலகத்துக்கு. 2000 பிசாசு இங்க ராஜாக்கள், சோதோம் கொமோரா ராஜாக்கள் இந்த லோத்து சிறையா கொண்டு போறாங்க. ஆபிரகாம் பின்னாடி முறியடிச்சு அவனோட லோத்து அவனுக்கு உண்டான எல்லா புள்ளும் சிறையிலிருந்து விடுதலைக்கு வராங்க. அல்லேலூயா. இயேசு பரம ஆபிரகாம் இயேசு. ஆமா, கர்த்தருடைய ஆவி இருக்கிறாரு, தைரியமா போறாரு, சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்குறாரு. திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு, பெரும்பாலும் லேகோன் பிசாசு, எல்லா பிசாசு விடுதலையாக்குறாரு, எல்லா பிசாசையும் தோத்துறாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் நல்ல மேய்ப்பன், தன் சகோதரனுடைய குமாரன் லோத்துக்காக வைதற்ற பலி. தேவன் தனக்கு தேவாவியா தேவதூரா வந்து ராஜாக்கள் எல்லாம் முறியடிச்சு லோத்து எல்லாரையும் விடுதலையாக்கி கொண்டு வரான் பாருங்க ஆபிரகாமே. அதனாலதான் சொல்றது இயேசு கர்த்தராகிய இயேசுக்கு விசுவாசி அப்போ நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கே பொறுத்தது. ஆபிரகாம் தன் வீட்டார ரட்சிப்புக்குள்ள நடத்துறான். சோதோம் ராஜா கொமோரா ராஜா அவனை சிறையாக்கி கொண்டு போறாங்களாம். அவன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவன் பின்னாடி போய் யுத்தம் பண்ணி எல்லாரும் விடுதலையாக்கி கொண்டு வரான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினா இருக்குது. என்ன சிறை? எத்தனையோ சிறை, சாப சிறை, பாவ சிறை, மரண சிறை, தத்திர பாதாள எல்லா சிறையும் விடுதலையாக்கிறார் இயேசு. ஏன்னா அவர்தான் ஜீவ பலி, அவர்தான் பைதொற்ற பலி. அந்த ஜீவல தேவி நீதிட்டு உயிர்த்ததில் புதிய பழைய ஏற்பாடுல பைதொற்ற பலி. ஆபிரகாம் உடன்படிக்கை செய்துட்டு தேவதூரெல்லாம் கூட போறாங்க. அவனோட உடன்படிக்கை செய்த தேவன் எல்லாம் வரணும், தேவதூரெல்லாம் வரணும். ஆபிரகாமோட வந்துதான் ராஜாக்கள் எல்லாம் முடிக்கணும். அவன் ஆதாம் மூலமா பிறந்தவன் ராஜா, நன்மத்தை மறியத்தக்க ராஜாங்க. உள்ள பிசாசுக்குது, சிறைப்பிச்சு போனான் லோத்துவ. பிசாசு உள்ள இருந்தா ஜனங்க சிறைப்பிடிப்பாங்க. பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை, தரிசு சிறை, பாதாள சிறை, வியாதி சிறை, என்னென்னவோ சிறைக்குது. தரித்திர சிறை, கடன் தொல்லை சிறை, வியாதி சிறை, எல்லாம் சிறையிருப்புதான் இருப்பாங்க குடும்பத்துல. அதான் ஏன் சொல்றாரு லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆபிரகாம் மேல கர்த்தருடைய ஆவி இருந்திருக்குமா இருக்காதா? அவன் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற காலை, அது பழுதற்றதா இருக்கணும், அது ஊன் கூண்டு செவிடி இல்லாததா இருக்கணும். அது இயேசுவை அம்பு கூட ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு, நன்மத்தையும் அறியத்தக்கவர்கள் இயேசு. அந்த ஜீவன்ல தேவி நீதி தூத்து இயேசுக்கு சாமட வாக்கு தத்தமேக்குது. அதை ஊம்பே சொல்லி பிதாக்குமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தினாக்கா பரலோகமே உனக்கு பின்னாடி வரும். பாதாள சேனை சீந்திரி ஓடிடும். லோத்தை காப்பாத்திடலாம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்திடலாம். உங்க குடும்பத்துக்கு ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் பிசாசு ராஜ்யத்துல விடுதலை ஆகலாம். இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். லேகோன் பிசாசு பிச்சனை விடுதலை ஆகிறார். 2000 பிசாசு சேனையாக்குது. பேர் என்னன்னா லேகோன்றான். அவ்வளவு பிசாசு அவனை சிறையாக்கி கொண்டு போய் கலர தோட்டத்துல போய் பிணங்கள் மதிய நிர்மாணம் ஆக்கிச்சு. அவனை போய் விடுதலை ஆக்கி வர்றாரு ஏசு சேசர்லாம்.
இயேசு பரம ஆபிரகாம், பழுதற்ற பலி அவர்தான். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். லேகோன் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் வந்து முடுவது கொடுக்கிறாரு பாருங்க. அத்தனை பிசாசு ஓடிது. எல்லா ராஜாக்கள், அசுத்தாவி ராஜாக்கள், பாதாள ராஜாக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அசுத்தாவி எல்லாம் ஓடுது. பசுத்தாவி வந்து இறங்குது. அவனுக்கு விடியலாக்கி கல்லர் தோட்டத்துல வஸ்திரம் தரிச்சு சொஸ்த புத்திய வந்து கல்லர் தோட்டத்தை விடியலாக்கி கொண்டு வந்த மாதிரி இங்க லோத்துவ அத்தனை ராஜாக்களுக்கு இருந்து ஆபிரகாம் கொண்டு வரான். புரியுதா? ஆமா, சாதாரண ஆள் கிடையாது. ஆபிரகாம் விட பெரிய ஆள் நீ புதிய ஏற்பாட்டுல. ஆனாதான் புதிய ஏற்பாடு தேவடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளா இருக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் காட்டிலும் ஏன்னா இயேசு ராஜா உள்ளகிறாரு. அதனால ஆதியாகமம் 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ஆபிரகாமுக்கு 318 வேலைக்காரங்க இருந்தாங்களாம். 318 பேருக்கு என்ன பண்ணிருப்பான்? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. தேவன் தனக்கு ஆசீர்வாதமான வேலைக்காரங்க. ஆனால்தான் அவனுக்கு பூமி தாங்க கூடாதபடி வெள்ளியும் பொண்ணுமான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் கைதைகளும் குதிரைகளும் ஆணிச்சு அவனுக்கு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆமா, சும்மா இருந்துக்க மாட்டான். வாய் மூடி வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு ஊர் செல்ல நாடு செல்ல இந்த மாதிரி இருக்காங்க. புதிய ஏற்பாடு விசுவாசிங்க ஊடிக்காருங்க சுய நீதி அநீதியில எல்லாம் இருந்துக்க மாட்டான் ஆபிரகாம். ஒரு பலிபீடத்தை கட்டி தேவன் தனக்கு உலகத்துக்கு எல்லா வேலைக்காரங்களும் ஆசீர்வாதமான வேலைக்காரங்க. 318 பேர் இருந்தாங்களாம் வேலைக்காரங்க. அப்பவே அந்த நாட்கள்ல ஏராளம் ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகளும் கைதுகளும் குதிரை ஆடுகளுமா வெள்ளியும் பொண்ணுமான நிச்சயமான இருந்தானா ஆபிரகாம் அப்பவே. அப்போ ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் எங்க போனாலும் எங்க வந்தாலும் காலையில மாலையில பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு குத்துனுந்தான். அந்த 318 பேர் வச்சுட்டு எத்தனை ராஜாக்களே அது பாருங்க. 4 ராஜா 5 ராஜா ராஜாக்கள் சேனையை மூடி 318 பேர் வச்சுன்னு போறான். ஆமா, கத்து கொஞ்சம் பேரை கொண்டாக்கு அநேக பேரை கொண்டாலும் கத்தருக்கு ரசிக்கிறது லேசான காரியம்னு 1 சாமுவேல் புத்தகத்துல யோனத்தான் சொல்றான். கொஞ்சம் பேர் ஆயிலும் அநேக பேர் ஆயிலும் கத்தர் ரசிக்கிறது லேசான காரியம்ன்றான். கொஞ்சம் பேரு அநேக பேரு கிறிஸ்து குழுக்கிறானா பாரு. இந்த கிதியோன்னு ஒருத்தன் தான் பீதியாவுடைய சேனிய 300 பேரு அவன் சேனியா வரான். அந்த 300 பேர் வச்சு கிதியோன்னு பானை எக்காலம் தீவெட்டி பானை உடைக்கிறது பலி தீவெட்டி பரிசுத்தாவியானவர் எக்காலம் தேவடைய வார்த்தை எல்லாம் ஜீவன் தான். தேவன் தனக்கு உலகத்துக்கு 300 பேர் வச்சு மீதியானு கடற்கரை மழை போல வந்தாங்க. மீதியாடி விஷயம் எல்லாம் சிதறி வர்றாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அந்த மாதிரி வாழியாடி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவன் தனக்கு உலகத்து ஆவி உலகத்துல எல்லாம் நன்மத்திய மாதிரிதான். மீதியானிய சோதம் குமாரா பட்டண ஜனம் ஆதாம் குல பிறந்தவங்க நன்மத்திய மாதிரியே தக்கவங்க. அப்போ தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பௌஜிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். சகல பொருளையும் திருப்பி கொண்டு வந்தான். இதே சம்பவம் தாவீது காலத்துல ஒண்ணு நடந்தது. தாவீது அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கியர்கள் சரியாக கொண்டு போறாங்க. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தானாம். ஆபிரகாம், தாவீது, யோனத்தானு, அப்புறம் கிதியோனு எல்லாம் அதே டைப் தான். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருதே. எல்லாம் பழுதற்ற பலிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 எல்லாம் சரியா பிசாசு அட்னகர சிதிரி ஓடுறான். தாவீது காலத்து அமலேக்கிற போய் என்ன பண்ணா சகலத்தையும் திருப்பி கொண்ட தாவீது மனைவி பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கிய போயிட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பார்த்து பாருங்க.
நேரம் இல்லை அதெல்லாம் எடுக்குது. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான் தாவீது. எங்க ஆபிரகாமு சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். ஆமா, லோத்தையும் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். நீங்களும் வரணுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்துட்டு ஊர் செல்ல நாடு செல்ல டைம் போர் அடிக்குது, வாழ்க்கையே வெறுப்பாக்குது. ஏன் வெறுப்பாக்குது? உருப்படாது கேசு. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்தா போர் அடிக்குது இல்ல, பெரிய பெரிய வேலை எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷன் பிசாசு சிறை பத்தி முறான். வானமடுக்கு பொருளாதார சேனைகள், துறைத்தனங்க, அந்தகாரம், லோகாதிபதிகள், பாவத்தையும் மரணத்தையும் தரித்து பாதாளத்தெல்லாம் கொடுத்து சாபத்துல பாவத்துல மரணத்துல அப்படியே இழுத்துன்னு போயிட்டே இருக்கிறான் பாதாளத்துக்கு. தப்புன்னு சேர்த்தாங்கனாக்கா அப்படியே பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். அவன் எல்லாம் விடுதலை ஆக்கணும். இவன் விடுதலை ஆக்குறான். எழுத்தின் படி 318 பேரை ஆயுதம் தரிப்பித்து போறான். பாருங்க என்ன ஆயுதம் இருக்கும், எல்லாம் கம்பு தடி அதான் வச்சுன்னு போறான். இல்லையா ஆடு மேய்க்கிட்ட வேற என்ன, எல்லா ஆடு மேய்ப்பர்கள் அவங்க எல்லாம் 318 பேர். ஆபிரகாம் என்ன சொல்றான்னு அதன்படி செய்யறான். ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யறான். ஒரு பைதொற்ற பலியே எல்லாரும் பேர் சொல்லி 318 பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்த்தருடைய ஆவியான தேவதூர் போறாங்க. ராஜாக்களின் சேனைகள் 5 ராஜாக்களின் சேனை எவ்வளவு பேர் எல்லாம் இயற்கைக்கு பாரு எல்லாம் அல்ல ஓடுறான். அப்போ லோத்தையும் அவருடைய தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 17 அவன் கெதர்லோகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, பாருங்க, ஆபிரகாம் கெதர்லோகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசானாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமுங்க, நம்மளா புதிய ஏற்பாட்டு ஆபிரகாமுங்க. அது நியலுங்க, இது பொருளுங்க. கிறிஸ்துக்குள்ள வாழுங்க. அவன் பைதற்ற ஆட்டுக்குள்ளுக்குள்ள இருந்தான். பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் மூலப்பொருள். ஆமா, பிதாவோடு உடன்படிக்கை செய்யணும். ஒரு பைதற்றது கொண்டு வா. இயேசு சரீரத்துல வரலங்க. இப்போ ஆட்டுக்குட்டி கொண்டு வர முடியாது. இயேசு கொண்டு வா. இயேசு சரி, இயேசு ரத்தத்தை கொண்டு வா. என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தை இயேசு சரி, இயேசு சாமிட ஆதி இயேசு சாமிட வாக்குத்தத்தை கொண்டு வா. எதுக்கெத்தாலும் கொண்டு வா. உன் மனைவி சரியாக இருக்கலால, சாபத்துல பாவத்துல மன பிசாசுகிட்ட மாட்டிக்கிறாளா, ஒரு பைதத்தை கொண்டு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா. அவ பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து 3 வலது கொடுத்து உடனே அசுத்தாகி போய் சரீரத்துல இருந்து லோத்து மனைவி பிள்ளைங்க போய் எல்லாம் சுதந்திரமா அவளுக்கு மனைவி நீ பாதுகாத்துடலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். பிள்ளைங்க சரீரத்தில் இருக்கிறாங்களா, சிறைப்பட்டுள்ள விடுதலையாக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் என் பேர்ல இருக்கிறார். ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி கொண்டு வா. ஏசு சரியா சத்தத்தை கொண்டு வா. உன் பிள்ளை பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவத்து கொடு. பிஷா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வந்து காப்பாத்திருவாங்க. ஏசு பைதட்டு ஆட்டுக்குட்டி. எங்க போனாலும் திமிர்வாதக்காரன் லேகோ பிசாசு பெரும்பாடு உள்ள எல்லாரையும் நல்ல வேப்ப ஜீவ சரஜீவர தேவன் தரக்கூட உடனே 38 வியாதியசன விடுதலையாக்குறாரு. திமிர்வாதக்காரன் விடுதலையாக்குறாரு. லேகோன் பிசாசு விடுதலையாக்குறாரு. செத்து போன கூட உயிரோட இருக்கிறாரு. ஏசு உழித்தெளிஞ்சவனுமாக்குறாரு. ஐயா லாசரு வியாதிப்பட்டு மறிச்சிட்டாங்க ஐயா, அப்படியாங்க ஐயா, சரி அடக்கம் பண்ணிடுங்க ஐயா, ஒண்ணு என்னால முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா இயேசு பிசாசு விட இயேசு சின்னவரா, பிசாசை காட்டிலும் பெரியவர். பிசாசு பாவத்திலிருந்து மரணம் வரையும் கொடுவோம். இயேசு மரணத்தையும் கடந்தவர். அவர் சொன்னார், நானே உழித்தெளிஞ்சவனுமா இருக்கேன். செத்து போயிட்டேனா நான் வரேன், 4 நாள் கழிச்சு வரேன், கல்லர்ல இருந்து அவன் ஏப்புறேன். நானே உழித்தெளிச்சு அவனுக்கு தேவன் தனக்கு ஆதம் மரண சிறை பாதாள சிறையிலிருந்து விடியல, எல்லா சிறையிலிருந்து விடியல. இயேசு கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்கை. இயேசுன்னா பாவத்துக்கும் மரணத்துக்கும் சம்பந்தமானவர். அவர் தேவ நீதிக்கு உழித்தலுக்கும் சம்பந்தமானவர். நீ இயேசு ஏற்றுக்கொண்டா பாவத்துக்கும் மரணத்தை கடந்தவர்.
பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் அந்த எல்லையில வாயறோம். நீ உடித்தேரும் ஜீவன் உனக்குள்ளே இருக்குது. ஆமா, ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பாவத்தை மனதான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அவன் தான் சோதோமின் ராஜா, கெத்தமொழி ராஜா. அந்த ராஜாக்கள் அது என்னென்னோ பேர், வாயில கூட நோயில் அந்த ராஜாக்கள் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன். அம்மா வயத்துல நன்மை தீமையில பிறந்தவன். இன்னைக்கு பேர் பல ஆப்பிரிக்கா தேசம், ஐரோப்பிய தேசம், வட அமெரிக்கா தேசம், தென் அமெரிக்கா தேசம், இந்திய தேசம் எல்லாம் ஆதாம் வியாபாரம் வழியா பிறந்தவங்க. நன்மை தீமை அறியத்தக்கவங்க. பிசாசு சிறைப்பட்டு வச்சுக்கிறான், வந்து ஏமாத்தி கொள்ளைச்சின்னு வச்சுக்கிறான். எல்லாம் அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும். ஏசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவன் தன உலகத்து கொடுத்தா அவங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வந்து பரிச்சயம் வந்து சரியா குடும்பம் எல்லாம் விடுதலை ஆக்கலாங்க. கோடி கோடி ரூபாய் கொடுங்க காணிக்க இந்த செய்திக்கு. அல்லேலூயா. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஜனங்களையும் கொள்ளையடிக்க, ஜனங்களையும் சிறையிலிருந்து விடுதலை ஆக்கலாம். பொருட்களை, சுகம், பலம், ஜீவன், ஆசை எல்லாத்தையுமே பிசாசு சிறையிலிருந்து விடுதலை ஆக்கலாம். இயேசு திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த இயேசு தேவ நீதி தூய்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம். அப்போ அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசானாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசம் கொண்டு வந்து தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல திருவந்தாரான்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலும் முதல் வாரம், மாசத்துல முதல் வாரத்துல அப்பமும் திராட்சை ரசம் கொடுக்குறாங்க. அது என்னது? நானே ஜீவப்போம். இந்த திராட்சை ரசம் என் ரத்தமா இருக்கிறது. இயேசு ஜீவ வார்த்தை, அவர் ஜீவ விசத்திகனி. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஒரு உடன்படிக்கை செய்யினாதான் இவ்வளவு பேர் ரட்சிப்பு. ஆபிரகாம கொண்டு அந்த லோத்தை அத்தனை ராஜாக்கள் சேனைகளை முறியடிச்சு அவங்கள காப்பாத்துறது பாக்குறோம். அதுதான் இங்க சொல்றாரு. அப்பமும் திராட்சை ரசம் புதிய ஏற்பாட்டுல நானே ஜீவப்பம். வருத்தப்பட்டு எல்லோரையும் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இந்த அப்ப சரீரமா இருக்குது, திராட்சை ரசம் ரத்தமா இருக்குது. இந்த ஜீவ வார்த்தை இயேசு சாமிட்ட வாக்கு தத்தம். அதை பிதா குமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம் முழு உழுது வாய்நாள்லாம் செலுத்து. ஏந்து போன தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு நீ ஏந்து போயிட்ட. உன் பிள்ளைகளை ஏந்துட்ட. உன் சமாதானத்தை, சந்தோஷம், சுகப்பல், ஆட்சி, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பிசாசிக்கிட்ட ஏந்துட்ட. ஏந்து ஒரு ரட்சி மனுஷகுமார் இயேசு ஜீவன் போய் தேவன் தனக்கு உழுத்து கொடுத்தா நீ ஏந்து போந்தெல்லாம் பெற்றுக்கலாம். மத்திய மார்க்லோ காழ்வாவில் எங்க போனாலும் ஏந்து போய்க்கிறாங்க. இந்த லோத்து மாதிரி பிசாசு சிறையாகி கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம், சுயநீதி, அநீதி, ஒரே வியாதி, பிசாசு வல்லவர்கள் அகப்பட்டு எல்லாரும் இயேசு விடுதலை ஆக்குறாரு. சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆக்குறாரு. அங்க பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் 318 பேர் கொண்டு போய் லோத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் பொருட்களையும் சிறைப்படுத்தி கொண்டு விடுதலை ஆக்குறான். பைதற்ற ஆட்டுக்குட்டி தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுகள் ஓடுது, அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, ஏந்து போனதெல்லாம் திரும்பி பெற்றுக் கொள்றான். அப்போ அன்றி உன்னதமான தேவடைய ஆசானாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அதுதான் புதிய ஏற்பாட்டுல போல் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா உண்டாகிது. அவன் 5 ராஜா 4 ராஜா சேனையை முடி. நீ உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாவும் முடியலையா? உலகத்தில் இருக்கிறவங்க உண்டியில் இருக்கிறவர் பெரியவர். எல்லா ராஜாக்கும் ஆப்பிரிக்கா ராஜா, ஐரோப்பா ராஜா, ஜப்பான் ராஜா, சைனா ராஜா, அமெரிக்கா ராஜா, இந்தியா ராஜா எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மத்தி மறியத்தக்க ராஜா. உனக்குள்ள இருக்கிற இயேசு ராஜா, பரலோக ராஜா, ராஜாஜி ராஜ், ஜீவராஜா, ஜீவ விச்சதிரி, தேவ நீதிட்டு உயிர்த்து. அது தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு கொடுப்பியா? ஆப்பிரிக்கா ராஜா கொடுப்பியா? ஐரோப்பா ராஜா கொடுப்பியா? ஜப்பான் ராஜா, சைனா ராஜா, சிங்கப்பூர் ராஜா, அமெரிக்கா ராஜாக்கெல்லாம் கொடுக்கணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனை பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு, ஆப்பிரிக்கா கட்டத்துல ராஜாக்களுக்கு, ஆசியா கட்டத்துல ராஜாக்கள், இந்திய தேசத்து ராஜாக்களுக்கு, தமிழ்நாட்டு ராஜாக்களுக்கு, கேரளா ராஜாக்களுக்கு, எல்லா ராஜாக்களுக்கு, ஆந்திரா ராஜாக்களுக்கு, கர்நாடகா ராஜாக்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் உலகத்துக்குடியா இவ்வளவு செஞ்சா போதியா? அத்தனை ராஜா ஆபிரகாமும் அவனுடைய 318 வேலைக்கார முறியடித்து நீ முறியடிச்சு எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்வாய். இயேசு உலகத்தையே சுதந்திரிச்ச கல்வாரி சிலுவையில நம்மள மாதிரி ஆகி இயேசு நாம் 2 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனே கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாய் நம்முடைய அக்கிரமல் ஏற்றிட்டார். உடனே எல்லா ராஜா பிசாசு ராஜாக்கள் இயேசு கிட்ட இருந்து எல்லாம் சரியாக்கி பாவ சேர, சாப சேர, மரண சேர, தத்து பாதாள சேர எல்லாம் வந்துச்சு இயேசுக்கு சிலுவையில.
உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மரணத்தை லோத்து மாதிரி ஆயிட்டாரு. எல்லாம் சிறைப்பிச்சு போறாங்க, சிலுவையில் அறியறாங்க. மரணம், தரித்திர, வியாதி செய்யற, சாப செய்யற, மரணத்தை தரித்திர செய்யற. கட்சியில அவருடைய நீதி அவரை காப்பாச்சு. யாராவது நமக்கு விண்ணப்பம் பண்ணு சுத்தி முத்தி பாக்குறாரு, விண்ணப்பம் பண்ணு உண்டோ என்று கண்டு ஒரு வழியில ஏதோ ஆச்சரியப்பட ஒருத்தர் எல்லாம் ஓடுறானுங்க சேத்தனுங்க. ஜீவன் பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திர, பாதாளத்துல சிக்கி இந்த நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு ஆதம் முழு உடத்து கொடுத்து நம்ம விடுதலையாக்கணும். நம்மள மாதிரி யார ஜீவரத்தம் ஏன் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதம் முழு உடத்து கொடுக்குறான்னு பார்த்தா ஒத்தனை இல்லை. 3 வருஷம் ஊழியத்துல எல்லாம் ஃபெயிலியர். அந்த ஜீவ மார்க்கத்தை இன்னும் கூட கத்துக்கல பாருங்க. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள் வந்த பிறகு பசுத்தாவின் ஆரம்பிட்ட பிறகுதான் அந்த ஜீவ மார்க்கத்தை கொஞ்சம் கண்டு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். அதனால ஆதாமின் பாவத்தையும் மரணத்தையும் தரித்து பாதாத்தையும் தான் ஏத்திட்டாரு. ஆதாமின் பாவத்துல சாப்பிட்ட மரத்துல ஏத்தி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சரஜீவன தேவன் தனக்கு லேகோன் பிசாசு பிடிக்கலாக்குனாரா இல்லையா? இந்த லேகோன் பார்த்தா சிலுவை வைக்கிறாரு. எல்லாரும் லேகோன் தன்னை தானே காழப்பு கல்லுகளாலே நிர்வாணமா இருக்கிறான். உடம்பெல்லாம் பிசாசு சாப பாவமாகறான். அந்த மாதிரி ஏசு லேகோனின் பாவத்தை ஏத்திட்டாரு. அந்த லேகோன் பிசாசு அந்த படகுல சீசல் போட்டு போய் ஜீவ சரஜ தேவன் தனக்கு ஆதாம் 2வது பிசாசு பசுத்த இறக்குனாரா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் லேகோன் மாதிரி. நமக்காக யாராவது விண்ணப்பம் பண்ணுவோம் உண்டுவானு ஒத்தனே இல்லையா? கட்சியில பார்த்தாரு அவருடைய நீதியே அவரை தாங்கிச்சுன்னு போடப்படுது. எங்க போட்டு தெரியுமா அந்த வசனம் பாருங்க. நீ கூட சரி இந்த செய்தி கேட்கறவங்க எனக்காக யாராவது ஜெபிப்பாங்களா? எவனுக்கும் ஜெபிக்க தெரியாது. தாமஸ் கிட்ட வந்தீங்கன்னா நீ தப்பிச்ச. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப், இன்னொரு எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்தி கேட்ட நீ தப்பிச்சிய. விண்ணப்பம்னா முதல்ல யார் என்னன்னு தெரியாது யாருக்கும். கெஞ்சுகிறோம் ஐயா, மண்டாடுகிறோம் ஐயா, இப்படி இல்லைங்க. ஜீவனை கூட ஜீவ சார் இயேசு ஜீவத்தன் தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு ஆதம் முழு கொத்தாதான் அசுத்த பசுத்த தேவதூத்து பசு சாவுக்கு உயிர் வானத்தோடு பிஷா தள்ளி விடுதலை ஆகலாம். அந்த ஜீவ மார்க்கத்தை எவனும் கத்துக்கல. 3 வருஷம் உயிர்த்துல அந்த ஜீவ மார்க்கம் புத்தி கட்டல, நிறைய சீசன்களே கேட்டல, எல்லாம் ஓடிட்டானுங்க பயந்துட்டு. ஒருத்தனை அந்த யோவானே எவனுக்கு கூட இருக்கிறான், இது எல்லாம் ஓடிட்டானுங்க. விண்ணப்பம் பண்ணுகிறோம் சிலுவையில் பாக்குறா, சுத்தி முத்தி பாக்குற யாராவது நமக்கு விண்ணப்பம் பண்ணோம்னா ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு உம்முடைய நான் உம்முடைய நாவல் கிடப்படி எவனுக்கு பண்ணி எங்களை எந்த சொத்தியமே ரசிக்கு ஜபத்தை பத்தி கத்து கொடுத்தனேன். ஜபன உம்முடைய நான் உம்முடைய ஏசுதான் அந்த ஜீவ சட்டச்சி ஏசு சாமட்ட வாக்குத்தான். அத பிதாக்குமார் ஆதம் எங்க நாவல் கடன்பட்ட எவனுக்கு ஆதம் உம்முடைய நான் உங்களுடைய எந்த சொத்தியமே ரசித்து கத்து கொடுத்தனேன் ஜபத்தை பத்தி. ஒருத்தர் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அதனால அவருடைய நீதியை அவரை தாங்கி அவரே ஜெபிக்கிறாரு. அதனால உனக்கு அவருக்கு யாரு இருக்கிறா இல்ல நல்லா கவலைப்படாது. பொருள் ரசிக்கப்பட்ட புருஷா, ரசிக்கப்பட்ட மனைவி, ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஊழியக்காரன் கூட எனக்கு கைவிட்டாரு. அவருடைய ரத்தம் இவருக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் பரிபுஜனுக்கு பெற்றுக் கொடுத்தார். அவனுடைய பொருட்களையும் சிறிகளையும் எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டான். வைத்திய நாட்டுக்குட்டியின் மூலமா போல இருக்க அவன் குடும்பம் ஒருவர் சொல்லு போறாச்சா சொல்லி பைதொற்றபலி தேவன் அந்த ராஜா பைதொற்றபலி தேவதர் கைய வச்சு அந்த ராஜா சரீரம் ஏந்து போயிடுற தலைமையில் பைதொற்ற கத்திர கொண்டு கத்தாலும்
அழகா இருக்கிறா. இந்த காலத்துல ராகெல்லாம் அழகா பொண்ணு அழகா போகணும். சொல்லிட்டாங்க கட்சி போயிட்டு இருக்கு. என்ன பண்ணி ஆட்டுக்கிய அவன் மனைவி தலைவன் சரி நிஷன் பொல்லாதவர்கள் பிள்ளைங்க ஏசு அப்படிதான் ஜனங்கள் கவலைப்பட்டு இருக்காது. அப்படிதான் வருவாங்க. நல்ல ஜனக்காக காப்பாத்தி பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு சபத்துக்கு சிறைப்பட்டவர்களை வெளியிலாக்கும்படி பேரில் இருக்கிறார். அதனால கிறிஸ்து இயேசுக்குள்ளவா, அதுக்கு என்னுடைய செய்தியை கேட்டால் ஒழிய உனக்கு அவ்வளவு விளக்க தெரியாது. இந்த சேனல் பண்ணிக்கொள், காணிக்கை செலுத்து, என்னோடு கூட இணையகொள். லைஃப்ல தேவன் உன்னை வல்லமையார். பரியோஜன லட்சணங்களை தேவன் காப்பாத்தி விட்டுருவாங்க.
அப்படியே நன்மத்துல டீப்பா போனா ஐயோ 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 அவன் விட்ட பாடியில போயிட்டு ஐயோ 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 நான் இது இந்த மாம்ச சிந்தை மாம்சமான ஒன்று கிறிஸ்து ஜீவன கிருவா உடனே தேவன் தனக்கு ஆதாம் நம்முடைய பாவம் தேவனுடைய உலகத்தை பாதி பரிகாரம்ட்டா பசுத்த காப்பாத்திதான் செய்வாங்க. அல்லேலூயா. இன்னும் ஏராளமான கிடைச்சு இருக்கிற இடத்தை கண்டு படுக்க கொடு உங்கள் காதுகள் போதகம் பண்ணணும். குறிச்சு நண்பத்தின் இறைக்கப்பட்டாங்க. இந்த மனிதர்களையும் எல்லாம் சரி நானும் நன்மத்தீவை எல்லா பாவம் நன்மத்தை கொடுக்கும் நன்மத்தை
மிகுந்த ஆசீர்வாதகனை ஐஸ்வர்ய சமாத சந்தோஷம் ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். ஆபிரகாம் சீவனாய் இருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு எதிராக அவன் தேவனை மகிழ்ச்சி விசுவாசத்தில் வாழ்வன். ஆபிரகாம் தேவனை சிநேகிதன் எனப்பட்டான். தேவன் ஜீவனுடையவராயிருக்கும்படி ஆவியான ஜீவன் அந்த ஜீவன் மார்க்கத்தை கற்றுக்கொள். வாழ்நாள் இடைவிடாம ஆக்டிவிட்டியா அசுத்தாயோட பசுத்தாய் விடுதலை வர வாழ்நாள் கிறிஸ்துக்குள்ளே இரு. இடைவிடாம எழுந்து போல ஆபிரகாம் எழுந்து போன அந்த ராஜாக்கள் சுதந்திரத்திலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகள் என்னன்னு சொல்றோம். பயப்படாததுக்கு இனி நான் இல்ல, இயேசுவே இல்ல. வேத வாக்கியம் இன்றைய தினம் இந்த செய்திக்கு இன்றைய தினம் இந்த செய்திக்கு ஒரு இயேசு தேவனுக்கு கொடுங்க தாய் மனைவி ஆபிரகாம் மனைவி ஆண்டவரே அந்த ராஜா ஆண்டவரே சிறையானு போறான். தலைமை கவலைப்படல. உடனே மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாவும் முழு கொடுத்தான். அந்த ராஜா தேவன் தனக்கு பைதட்டபடி உடனே தேவதூதன் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு பேசுமா. அந்த மகம் ஆபிரகாம் மனைவி கையை வச்சு ஆலே க்ளோஸ் பயந்து நடுக்கி நடுக்க கொண்டு வந்து நீ புதிய தேவன் தனக்கு ஆதம் உடனே அழுது ஓடி அசுத்தாய்வு பிள்ளைகளுக்கு மனைவி பிள்ளைங்களை காப்பாத்தா சபை விசுவாசி அப்போ நீ வீட்டார் ரட்சிப்படுவீங்க. எங்க இருந்தாலும் ஜெபம். ஆனா ஜீவரத்தை தேவனுக்கு ஆதவன் முழு கொடுப்பேன்ட்டுதான் கேள்வி. பாவத்தை மனித தேவன் தனக்கு உங்களுக்கு உண்மையா பச்சும் போறான். அது பரிகாரம் மிகுந்த ஆனாதான் செய்தி மறுபடியும் குறைந்தது 100 பேருக்காவது செய்தி இது நீக்கப்பட்ட உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட செய்திகள் செய்தி கனம் பண்ணுங்க, கனம் செலுத்துங்க. கத்திற்கு காத்து உலகமே திருப்பி கொள்ளப்படுகிறது. அதிகமான
பிதா முழுவதும் வாழலாம் நாங்கள் முழுவதும் எல்லா வாழ நிலைத்து விடுகிறதா மாபுரியை கொண்டு வரும்படி பெரிய இயேசு நாமத்துல எல்லா ஜீவன நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் ஒவ்வொரு நாட்கையும் ஆண் மூலமாக இந்த செய்தியில் கூட பேஸ்புக் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் வெள்ளூர் ஒரு சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கடைசி நாள் போய் என்னுடைய எல்லா செய்தி கேட்டா உங்களால் இருக்குது. எங்க போனாபத்தில் இருக்கிறாங்க. செய்து அவளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் நிச்சயமா நீங்கள் ஆசிர்வதிக்கிட்டே இந்த ஸ்கில் மூலமா கத்திர உங்களோடு பேர் இருக்கிறார். கத்திர உங்களோடு கூட பேச்சு பரவாயில்ல. கத்திரை கனமனு கத்திரிக்கு காணிக்க செலுத்து, கத்திரிக்கு காணிக்க செலுத்த விரும்புதான் கூகுள் நம்பர் 723-958-6. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளமான செய்திகள் கடைசி நாள் எல்லா கத்திர உங்களை கொண்டு வருவார். செய்தி 21/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழ கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள். ஆமென்.